Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல சென்னோரஸ் பார்மாசியூட்டிகல்ஸ் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி டிசம்பர் 2017ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க பார்மாசியூட்டிகல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் டெவலப்பிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட மேனுஃபேக்சரிங் போர்ட்ஃபோலியோவை 2 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ஏபிஐன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏபிஐ அப்படின்னா ஆக்டிவ் பார்மாசியூட்டிகல் இன்கிரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவை 4 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஃபார்முலேஷன் ரெகுலேட்டட் மார்க்கெட்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் வெர்டிகல் ஃபார்முலேஷன் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ், தேர்ட் பாத்தீங்கன்னா ஏபிஐஸ் அண்ட் ஃபோர்த் கிரிட்டிக்கல் கேர் அதாவது ஹாஸ்பிட்டல் லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட ப்ராடக்ட்ஸை மோஸ்ட் ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸான யூஎஸ், கனடா அண்ட் யூகே ரீஜன்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆம்ஃபிதமைன் சல்ஃபேட் டேப்லெட்ஸ், ஹைட்ராக்சி குளோரோகின் சல்ஃபேட் டேப்லெட்ஸ், கெட்டகனசால் டேப்லெட்ஸ், கெஃபைன் கேப்சூல்ஸ், இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டாக்டர்ஸா இருந்தீங்கன்னா இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மளும் டேப்லெட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் 2024ல பார்க்கும்போது இந்த கம்பெனி டோட்டலா 55 ப்ராடக்ட்ஸை தெரப்டிக் ஏரியாஸ்ல சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங் டீலர்ஷிப்ஸ் நெட்வொர்க்ஸ் இருக்கு. அண்ட் 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. இதுல ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அகமதாபாத் ரீஜன்ல இருக்கு. அண்ட் ரிமைனிங் 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் யூஎஸ்ஏ ரீஜன்ல இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா 3 R&D ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் பிசினஸ்ல இருந்து 67.66% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல இருந்து 20.60% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் இருக்கிற கிரிட்டிக்கல் கேர், இன்ஜெக்டபிள்ஸ் பிசினஸ், ஏபிஐ பிசினஸ் அண்ட் அதர் ஆபரேஷனல் இன்கம் ரொம்பவே நெக்லிஜிபிளா தான் வந்துட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ரெகுலேட்டட் மார்க்கெட் பிசினஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல பார்க்கும்போது மார்க்கெட்டட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டுமே 90.05% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல ஏஎன்டிஏ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சோர்ஸ்டு ப்ராடக்ட்ஸ்னு 2 டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் வெர்டிகலான சிடிஎம்ஓ கேட்டகரியில இருந்து 9.95% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் ரீஜன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 24ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து 66.63% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் ரிமைனிங் ஏரியாஸான யாமென், நைஜீரியா, கானா அண்ட் பிலிப்பைன்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் யூஎஸ்ஏல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபிஸ்கல் இயர் 24ல 32.71 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் நெட்வொர்த் பார்க்கும்போது 231.71 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பாசிட்டிவா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 372 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 391 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7576 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓல அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா தான் ஐபிஓல அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா எப்படி ஒரு ஐபிஓல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் டீடைலாவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலியமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த 2 கேட்டகரியில எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட
பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் ஈஸியாவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்க ஈஸியாவே ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் இயர் 24ஓட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து 13.67 ருபீஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 28.60 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 38.84னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் ஃபிஸ்கல் இயர் 24ல் 15.25% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபிஸ்கல் இயர் 24ல் 11.73% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 23.60% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1.07 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 23.60% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ஃபார்மாசிட்டிகல்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது அஜந்தா ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸ், கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ், கிளாண்ட் ஃபார்மா அண்ட் ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மா இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். குளோபல் அண்ட் இந்தியாவில் ஃபார்மாசிட்டிக்கல் மார்க்கெட் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. குளோபல் ஃபார்மா மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 28ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 2251 USD பில்லியனை டச் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 6.6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவரால் குளோபல் ஃபார்மா செக்டருக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே மோர் தென் 78% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த கம்பெனி கூட இருக்கிற லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டேரெக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனியான ஹேவெக்ஸ் கம்பெனிக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட லோன்ஸை ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ December 20 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 24 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 38 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 582.11 crores அண்ட் இதில் 500 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 26 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து December 30. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 71.10% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. யூஸ்வலாக இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலாக செனோரஸ் ஃபார்மாசிட்டிகல்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ். இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன்.
கரண்டா இந்த ஐபிஓ வந்து 125 ருபீஸ் பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 32% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ண போகிறேன். அலாட்மெண்ட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம் கன்சிடரேஷனுக்கும் ரொம்பவே நல்ல கம்பெனியாக தான் இருக்காங்க. நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.